அவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கும் போது பிசாசு வந்துடுறான். கஷ்டப்படவே கூடாது, ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படி சொல்கிறானே, அவன் பிசாசுக்கு என்ன கொடுத்துருவான்? இடம் கொடுத்துருவான். மத்தேயு 16:22 அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். எப்படி பார்த்தீங்களா? இயேசுநாதரையே கடிந்து கொள்கிறான். நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், என்னை பிடிச்சி சிலுவையில் அறையப்பட போகிறாங்க, 3வது நாள் உயிரோடு எழும்புவேன், கல்லர் கையில் நான் கொடுக்கப்படுவேன்னு சொன்னப்ப இயேசுநாதர் பிறந்ததே இதுக்காகத்தான், இயேசுநாதர் வந்ததே இதுக்காகத்தான். தனியாக கூட்டிகிட்டு போய் இது மட்டும் நடக்கவே கூடாது, ஐயோ இது நடந்துடவே கூடாது. பாருங்க, பேதுரு இயேசுநாதர் நமக்காக ரத்தம் சிந்துறதையே தடுக்க பார்க்கிறாரு. அப்ப ஆண்டவர் ஒரு தடவை பயங்கரமா கோவப்பட்டிருக்கார் அவருடைய வாழ்க்கையில். இதுதான் அது. 23ஆம் வசனத்தில் பாருங்கள், அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஆண்டவர் எவ்வளவு கவனமா இருந்திருக்காரு பாருங்க. சாத்தான் இப்ப யாருக்குள்ள வந்துட்டான்? பிரதான சீசனுக்குள்ள. சாத்தான் மனைவிட்ட வருவான், சாத்தான் பிள்ளைகிட்ட வருவான், சாத்தான் புருஷன்ட்ட வருவான், சாத்தான் யார் வழியில் வேணாலும் வருவான், பாஸ்டர் வழியில் கூட வருவான். அதனால தான் நான் ஆலோசனை கொடுக்கறதுக்கு ரொம்ப பயப்படுவேன், ரொம்ப யோசிப்பேன். இந்த ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை தானா? இது நம்ம இவங்களுக்கு கொடுக்கலாமா? இவங்க பாடுபடுவாங்களா? இவங்க கஷ்டப்படுவாங்களா? இன்னைக்கெல்லாம் யாரை பார்த்தாலும் ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடுறாங்க. அந்த ஊழியத்துக்கு வரும்போது தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும். பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும்னு இல்லை, கஷ்டப்படணும், பாடுபடணும், உபத்திரம் வரும், அவமானம் வரும், நிந்த வரும், கேலி வரும், இதெல்லாம் வரும். இதை தாண்டி இயேசுக்காக நின்றா பிதாவானவர் கனம் பண்ணுவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. பாருங்க, பேதுருவை அன்பா கூப்பிட்ட ஆண்டவர், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகள். அதனால தான் அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்க வரும்போது அப்படி 2 கையை நீட்டி சொன்னாரு, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இதாங்க நல்ல சாட்சி. நீங்க சொல்ல முடியுமா? பிசாசு இந்த உலகம் என்னுடையது என்று சொல்லுகிறான், பணம் என்னுடையது என்று சொல்லுகிறான். அப்ப பணம் வச்சிருக்க கிறிஸ்தவனுக்குள்ள பிசாசு புகுந்துருவானா? இல்லவே இல்லை. நேர்மையா சம்பாதிச்சு ஒருத்தன் பணம் வச்சிருக்கானா அவனுக்குள்ள ஆண்டவர் இருப்பார். கொள்ளையடிச்சு சம்பாதிச்சு வச்சிருக்கானா அங்க பிசாசு புகுந்துருவான். லஞ்சம் வாங்கி வச்சிருக்கானா அங்க பிசாசு புகுந்துருவான். அப்படிப்பட்ட ஆளுகளுக்குள்ள பிசாசு புகுந்துருவான். அதனால நீங்க எப்பயும் சொல்லுங்க, இயேசுக்காக பாடுபடணும், உபத்திரம் வந்தாலும் நிற்கணும், இயேசுக்காக உபத்திரவங்களை சகிக்கணும், அவர் தந்த ரட்சிப்புக்காக சகிக்கணும். அதுதான் தேவனுக்கு ஏற்ற சிந்தை. ஆண்டவர் சில பாடுகளின் வழியா எங்களை நடத்துறாருன்னா அது நல்லது, சில உபத்திரவங்கள் வழியா நடத்துறாருன்னா அது நல்லது. அது இதனாலதான் இயேசுவையே பார்க்காம, இயேசுவோடு இணைந்து இருக்காம ஆவியில இயேசுவை தரிசித்த பவுல் சொல்றார், உபத்திரவமோ, நிர்வாணமோ, பசியோ, பட்டினியோ, நாங்கள் எந்நேரமும் கொல்லப்பட்டாலும், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் எண்ணப்பட்டாலும், வருங்காலமோ நிகழ்காலமோ தேவதூதர்களோ எதுவோ, பட்டயமோ பசியோ எதுவும் எங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. அப்ப பவுல்கிட்ட பேதுரு, பிசாசு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? பவுல்கிட்ட பிசாசு என்ன செய்ய முடியும்? பிரிக்க. நாங்கள் வாழ்வது இந்த பூமிக்குரியவைகளுக்காக அல்ல, இன்மைக்குரியவைகளுக்காக அல்ல. ஒரு நாள் அவரை பார்ப்போம், முகமுகமாய் அவரை தரிசிப்போம். எப்போ இம்மைக்குரிய ஆசை உங்களுக்குள்ள இருக்கான்னு பார்ப்போம், அதையே தர்ற மாதிரி தந்து உங்களை விழுத்தாட்டிடுவான். அதனால தான் எப்போ என் தேவனுக்கு என் பிள்ளைகளை தேவனுக்காக வளர்க்கணும், என் பிள்ளைகளை தேவனுக்காக நிப்பாட்டணும், என் பிள்ளை பெரிய பணக்காரனாக்கணும். கிரேட், சீக்கிரமாக பூந்துருவான்.